ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டோட சண்டே சமையல் என்னென்னு பார்த்துருவோமா? குழம்புக்கு சங்கரா மீன், சிக்கன் பிரியாணி, வவ்வால் ஃப்ரை. இன்றைக்கி நம்ம எல்லாமே விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். அப்படியே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு டெய்லி பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குக்கரில் எப்பயும் போல் மசாலா, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு, தக்காளியை போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா அண்ட் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு, ஸ்மெல்லே செம்மையாக இருந்துச்சு. இன்னும் விறகடுப்பில் செய்கிற சமையல் சாப்பிட்றது இன்னுமே ரொம்ப டேஸ்டி. அது எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆன் மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம் இன்றைக்கி. ஸோ அதுக்கேற்ற அளவில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு ஜஸ்ட் நாங்கள் இன்றைக்கி விசில் வைக்க போகிறதில்ல, அதனால் ஜஸ்ட் மூடி வச்சுட்டு அப்படியே வேக வச்சு எடுத்து வைக்க போகிறோம். வெயில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அந்த வெயிலே தான் நாங்கள் சமைச்சிட்டு இருந்தோம். பட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நாள் கழித்து விறகடுப்பை செய்கிறது சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சட்டியில் மீன் குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி, தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் போட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறம் கூட தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்க விட்டுடணும். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே கரைச்சி வச்ச மிளகாத்தூள், புளி, உப்பு கரைச்சல் அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கணும் மீன் குழம்பு. நல்லா கொதித்து வரப்போ லாஸ்ட்டில் மீன் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு கொதி 2 கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். ஸோ ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. மீன்லாம் போட்டுட்டோம். மீன் போட்டுட்டு 2 கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கியாச்சு. கீழே வச்சதுக்கப்புறமும் கொதிச்சுட்டு இருந்துச்சு, அவ்வளோ ஹீட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மீன் ஃப்ரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தவாவில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை பொரிஞ்சதும் மீனை ஆட் பண்ணிடலாம். மீனை போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் செய்கிறத பார்த்தா எப்படி நெக்ஸ்ட் சாப்பிட்ணும்ல. நம்ம தோட்டத்தில் இருக்க வாழை மரத்துலேருந்து பறித்த வாழை இலையை விரித்து செஞ்ச எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றப்போ வாவ், செம்ம டேஸ்டி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.